ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு சில்கியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் 90 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பற்றின டாபிக் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க ஹேர் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்கிறது மூலயமா நம்மளோட ஹேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹேர் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அதை வந்து சாஃப்ட் ஆக்கி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். அதாவது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேர் பேக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேர் ஃபால் கம்மியாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீக்லி ட்வைஸ் இந்த ஹேர் பேக் போட்டிங்கனாலே போதும், உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து ஸ்டார்டிங் நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல்புக்கு தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே போல் ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, அது எப்படி ரிமூவ் பண்ணணும், ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே போல் ஹேர் க்ரோத்தையும் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திக்காக வளரணும் முடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக்கை போடுறப்போ உங்களோட ஹேர் திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து ஒரு நாள் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி அது முளை கட்டுற அளவுக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியே தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை அரைக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே சேர்த்து அரைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் டோனராகவும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ முடி வந்து ரொம்ப சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகம் வந்து நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறப்போ நல்ல முடி வந்து கருகருன்னு வளர்கிறது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்க்குறப்போ ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்க்கறதுனால நம்மளுக்கு பாடி வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா தான். புதினா இலையை வந்து நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுறப்போ ஹேர் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தலையில் வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் போக்கி ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வேர்வெல்லாம் பட்டு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறோம். இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மெல்லிஸ் கிளாத்தில் வந்து பிழிஞ்சி ஹேர் பேக்கை மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ இது கூடவே வந்து நம்ம ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப முக்கியம் ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு எக் ஒயிட் மட்டும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளோட ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஸ்மூத் ஆகிடும். இது கூட வேணுன்றவங்க நம்ம வந்து ஹேர் ஆயிலும் வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் கோக்னட் ஆயிலோ இல்லை வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணுறப்போ நல்லாவே வந்து உங்கள் முடி வந்து சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணியிருந்தேன், இப்போ இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹேர் பேக்கும் வந்து ஒரு காரணம். எப்போவுமே வந்து வெந்தயம் போடுறப்போ உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முடி லென்த் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணோம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து நல்லா எண்ணெய் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே எண்ணெய் வச்சேன், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல்பில் வந்து நல்லாவே எண்ணெய் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ முடியே வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முடி வந்து அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு முடி எட்ஜஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது மூலயமா வராது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு இன்வர்ஸ் மெத்தடில் 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேரோட லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
ஈவனாக நம்ம கட் பண்ண அளவுக்கு வந்து அதே அளவு திக்னஸ் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஹேர் பேக் போடுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.